அப்பல்லோ மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று மருத்துவர்களிடம் அவர்கள் உடல்நலம் பற்றி விசாரித்து வந்தோம், அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறிவிட்டு, திமுக தலைவர் அவர்கள் எடுத்த எடுப்பிலே தமிழ்நாட்டிலேயே முதல் நபராக முதலமைச்சர் பூரண உடல்நலம் பெற்று பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அறிக்கை விட்டுவிட்டு, அவர்கள் உடல்நலம் மிக பாதிக்கப்பட்ட நிலையிலே அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கும்போது அந்த கட்சியிலிருந்து தினந்தோறும் இத்தனை பேரையும் சேர்க்கிறோம் என்பது எரிகிற வீட்டிலே பிடுங்கியது ஆதாயம் என்ற நோக்கமா? இது எந்த அடிப்படை மனிதாபிமானம்? இந்த இரண்டையும் கூறுவது மட்டுமல்ல, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே சேர்ந்த ஒரு 4 பேரை 10 பேரை திரும்பவும் அதே கொண்டு துண்டை போட்டு புகைப்படம் எடுத்து இவரோடு 500 பேர் சேர்ந்தார்கள், 1000 பேர் சேர்ந்தார்கள், 1000 பேர் உட்காருகிற மண்டபத்தில் 20,000 பேர் சேர்ந்தார்கள் என்று போடுகிறார்கள். திலகர் திடலில் மொத்தமே போடப்பட்டது 3000 நாற்காலிகள், 35,000 பேர் சேர்ந்தார்கள் என்று போட்டார்கள். போடட்டும், இதுவரைக்கும் அவர்கள் போட்ட கணக்குப்படி ஒரு 5 கோடி பேராவது அவர்களுக்கு சேர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் தினந்தோறும் ஆள் பிடிக்கிற வேலையை செய்து கொண்டு அதை 1ஐ 10 ஆக்கி 100 ஆக்கி 1000 ஆக்கி பொய்யாக்கி இந்த கட்சிகளெல்லாம் கரைந்து போய் கொண்டிருக்கின்றன, எங்களிடம் சேர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எந்த அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறோம் என்று சொல்லக்கூடிய யோகியதையும் அடிப்படை தகுதியும் இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி 2007 பிப்ரவரி 5ஆம் தேதி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு வந்தபோது மத்திய அமைச்சரவையிலே திமுக அமைச்சரவையிலே இருந்தது, யூபிஏ கவர்மெண்ட்ல 2011 வரை கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார்கள். 2007 பிப்ரவரி 5, 2007, 2008, 2009, 2009, 10 ஒரு 4.25 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அந்த இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிடுவதற்காவது ஏற்பாடு செய்தாரா? பச்சை துரோகத்தை மத்திய அரசு செய்கிற போது அது கட்சிகள் வேறுபடலாம், அன்று காங்கிரஸ், இன்றைக்கு நரேந்திர மோடி, அதற்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் கூட்டு குற்றவாளியாக இருந்துவிட்டு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க தவறிய கூட்டு குற்றவாளியாக இருந்துவிட்டு இன்று காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக கூட்டத்தை கூட்டுகிறோம் என்று சொல்லுவது இது செப்பிடு வித்தை, ஏமாற்று வேலை. இப்படிப்பட்ட ஒரு காவிரி பிரச்சனையிலே மட்டுமல்ல, மீத்தேனிலே கையெழுத்து போட்டதும் இந்த எதிர்க்கட்சி தலைவர் தான். காவிரி தீரத்தையே நாசப்படுத்துகிற மீத்தேன் திட்டத்துக்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுடைய மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்து போட்டதே இந்த எதிர்க்கட்சி தலைவர் தான், திமுக பொருளாளர் தான். எனவே காவிரி பிரச்சனையை பற்றி இவர்கள் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. போராட்டம் நடைபெற்றது, விவசாய சங்கங்கள் பங்கேற்றன, மக்கள் நல கூட்டு இயக்கத்தை 4 கட்சிகளும் பங்கேற்றோம், உணர்வுபூர்வமாக பங்கேற்றோம். நேற்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்து 4 கட்சிகளின் சார்பில் தமிழகத்தின் நியாயத்தை எடுத்து கூறி மத்திய அரசு எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது என்பதை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். அவர் என்ன செய்கிறாருங்கிறது வேறு விஷயம். நான் ரெக்கார்டுகளை வரவழைக்கிறேன், நான் கவனிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு என்பதை எடுத்து கொண்டு போய் அங்கே சொல்லியிருக்கிறோம்.